ஐயா அந்த ஜாதகத்தில் வந்து இப்போது வந்து சூரியன் வந்து தோஷம் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும், அவங்க யாரெல்லாம் போனால் சரியாக இருக்கும், இது ஆதிகால பரிகாரங்களே சொல்லப்பட்டிருக்கா? கண்டிப்பாங்கம்மா. இது ஆதிகால பரிகாரத்தில் என்னென்னா, சூரியன்னா ஆத்மான்னு சொல்லிட்டோம். அப்போ ஆத்மாவை வந்து பூஜை பண்ணுறதுக்கு தேவை அங்கே அந்த கோயிலுக்கு நம்ம போகிறோம். அது ஆத்மலிங்கம், ஆத்மாகாரகன் சூரியன். இந்த எல்லாத்துலேயுமே ஆத்மான்னு ஒரு பேர் வராது, சூரியனுக்கு மட்டும்தான் ஆத்மான்னு வரும். அப்போது சூரியனுக்கு கோதுமை தான் காரணம். இவ்வளவு கோதுமை எடுத்து மீனுக்கு வந்து அங்கே பொறி போடுறது அந்த கோயிலில் விசேஷம். ஏன்னா அந்த கோவிலில் மீனே வந்து தலை வணங்கினதா ஒரு சரித்திரம் உண்டு. அந்த கோவிலில் மீன் இருக்குது, மீன்கள் நிறையா இருக்குது. மீன்கள் வந்து வணங்கப்பட்ட கோவில் தான் எது, அந்த லிங்கத்தினுடைய பாபநாச கோயில். இந்த பாபநாச கோயிலில் ஒரு பெரியது என்னென்னா, மீனுக்கு பொறி போடுவாங்க. நான் ஒன்று சொல்லியிருக்கேன், சீக்கிரமாக இந்த உலக மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயம், தினந்தோறும் சாயந்தரம் 6 மணிக்கு எல்லா வீட்லேயும் விளக்கு போடுங்கன்னு நம்ம சொன்னோம். மகாலட்சுமி வருது, வீட்டை வந்து நம்ம திறந்து வைங்க, மகாலட்சுமி வந்து பார்வை பண்ணா தான் அந்த வீடு வந்து மகாலட்சுமி ஐஸ்வர்யமாக இருக்குன்னு கிராமங்களை எல்லாம் வீடை வந்து 6 மணிக்கு சாத்தி வச்சுருக்க மாட்டாங்க, அதை அப்படியே திறந்து வச்சுருப்பாங்க. இன்றைக்கி எல்லாருமே சூழ்நிலையின் காரணத்தினால நம்ம இந்த கதவை மூடி வச்சுருக்கோம். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி என்னென்னு கேட்டால், கங்கா ஆராத்தி வந்து எங்கெங்கெல்லாம் நதிகள் ஓடுதோ, எங்கெல்லாம் தெப்ப குளங்கள் இருக்குதோ, எங்கெல்லாம் கோவில் தெப்பக்குளம் இருக்குதோ, அங்கே 6 மணிக்கு ஒரு கங்கா ஆராத்தி காமிச்சிங்கன்னா கடன் தோஷ நிவர்த்தி ஆகும், முன்னோர்களுக்கு வந்து யோகம் அதிகமாகும், வீட்டில் தாய்க்கு நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு கங்கா ஆராத்தி காமிங்க. ஏன் அப்படி? சந்திரன் தான் தண்ணீர், தண்ணீருக்கு கங்காதேவிக்கு பூஜை பண்ணுனா அந்த தண்ணீர் கண்ணீர் இல்லாமல் வாழ்கிறதுக்கு முதல்ல அந்த கங்காதேவிக்கு ஜல பூஜை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது எங்கே நடக்குதுன்னா, காசியில் 6:30 மணிலேருந்து 7 மணிக்கு கங்கா ஆராத்தி எடுத்தாங்கன்னா 1/2 மணி நேரம் அந்த கங்கைக்கு ஆராத்தி கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? அந்த காசியில் இறந்து போனவங்களை எல்லாம் அந்த கங்கையில் தான் வந்து அந்த அஸ்தி சாம்பலை கரைக்கிறாங்க. அப்போ அந்த ஆத்மாவெல்லாம் அந்த நதியில் தான் போகுது. அப்போ அந்த நதியில் போகிறத அன்னைக்கே கங்கா ஆராத்தி கொடுத்து அந்த பூலோகத்தில் இருந்த ஆன்மாவை சிவலோகத்துக்கு அனுப்புறதுக்கு கங்கா ஆராத்தி காமிக்கிறாங்க. ஐயா, இப்போ நீங்கள் சொன்ன அந்த கங்கா ஆரத்தி நம்ம எந்த நீர்நிலைகள்லையும் காமிக்கலாம்னு சொன்னீங்க, அதுக்கான குறிப்பிட்ட நாள் ஏதாவது இருக்குங்களா? அதாவது நாள் கிடையாதுங்க. என்ன காரணம்னா, தினந்தோறும் காசியில் கங்கா ஆராத்தி காமிக்கிறாங்க. இந்த இடத்துல 4 நட்சத்திர கிழமை எதுவுமே வரல. சூரியன் அஸ்தமனமானால் அந்த கங்கா ஆராத்தி 6:30 மணிக்கு மேலே அஸ்தமனமானோன்னே கங்காவுக்கு பூஜை பண்ணுறாங்க. இந்த கங்காவுக்கு பூஜை பண்ணுறதுனால நதி புனிதமாகும். ஏன்னா அதில் எத்தனையோ அசுசிகள் வரும். அதை நதி மூலம் ரிஷி மூலம் கண்டறியாதே. நதி உருவாகிற இடமும் ரிஷி உருவான இடமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் நதி மூலமும் ரிஷி மூலமும் கண்டறியாதேன்னு சொன்னாங்க. அப்போ நதியில் வந்து ஒரு தீபாரதனை காமிச்சா நதிக்கே தோஷ நிவர்த்தி ஆகுமா. அதனால தான் நதி நிற்காமல் ஓடும். அந்த நிற்காமல் ஓடக்கூடிய நதிக்கு ஒரு தீபாரதனை காமிச்சா, என்னையும் வணங்குறையே, உனக்கு நான் நல்லதான் பண்ணுவேன்னு சொல்லி அந்த கங்காதேவியே உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யுமா. இந்த கடன் யாருக்கெல்லாம் இருக்குதோ அந்த கடன் தோஷம் நதியில் அடிச்சுட்டு போகிறதுக்கு நீங்களே போய் நிறைய செலவு பண்ண வேண்டாம். கங்கா ஆராத்திக்கு நிறைய செலவு பண்ண வேண்டாம். ஒரு ஜலம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் திருநூறு, கொஞ்சம் சந்தனம், கொஞ்சம் குங்குமம், கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் திருமஞ்சனம், ஒரு 5 பொருள்களை வந்து நதியில் கொஞ்சம் சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி ஒரு தீபாரதனை எடுத்து ஒரு பத்தி எடுத்து காட்டிட்டு தண்ணியிலே போட்டுட்டு இந்த தீபாரதனை எடுத்து நீங்கள் காமிச்சா அந்த கங்கா ஆராத்தி உங்களை வாழ்த்திட்டு போகுது. இவ்வளவு தாங்க, வேறெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இதை நீங்கள் தினந்தோறும் செய்கிறத இதை திருப்தியாக செய்யுங்க. அதே போல் நம்மளுக்கு எப்போ டைம் இருக்குதோ அப்போல்லாம் கங்கா ஆராத்தி காமிங்க. தெப்ப குளத்தில் 4 தலைவாசல் இருக்குது. 4 பக்கம் நின்று தெப்ப குளத்தை அசிங்கப்படுத்திடக்கூடாதுங்கிறக்காகத்தான் தெப்ப குளத்தை மூடி வச்சுருக்காங்க. நம்ம திருநூறு சந்தன குங்குமம் நம்ம தண்ணியில் போட்டால் அந்த தண்ணி புனிதமாகும். அதனால் தப்பு கிடையாது. வேண்டாத்ததை போட்டால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் அது எதுவுமே போடாமல் திருநூறு சந்தன குங்குமம் தான் அந்த இடம் வாசனை திரைவமாக மாறும். இதை வந்து கங்கா ஆராத்தி காமிங்க, கடன் தோஷம் நிவர்த்தி ஆகும். நல்லா யோசிச்சு பாருங்கள். கடன் எத்தனாம் இடம்? 6ஆம் இடம் அதானே. அப்போ கடன் 6ஆம் இடம். அப்போ மேசத்துக்கு இது 6ஆவது வீடு எதுன்னா கன்னி வீடாக வரும். கன்னியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுன்னா உத்திரம் இருக்குது, அஸ்தம் இருக்குது, சித்திரை இருக்குது.
அப்போ செவ்வாய் என்பது பூமி, பூமி மேலே தான் அஸ்தம்ங்கிறது தண்ணி, தண்ணி மேலே தான் உத்தர நட்சத்திரம் இருக்கிறனால நெருப்பு. அப்போ கங்கா ஆராத்தி காமிக்கும் போது அந்த கடன் தோஷம் நிவர்த்தி ஆகுது. எப்படின்னு பாருங்கள். அந்த காலத்தில் எல்லாமே முன்னோர்கள் இதை உருவாக்கி வச்சுருக்காங்க. நமக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். நமக்கு தெரியாதது எவ்வளவோ இருக்குது. அப்போ பாருங்கள், கன்னிக்குள்ளே என்னென்ன நட்சத்திரம் இருக்குது? உத்தர நட்சத்திரம் இருக்குது, சூரியன். அஸ்த நட்சத்திரம் இருக்குது, சந்திரன். சித்திர நட்சத்திரம் இருக்குது, செவ்வாய் பூமி. இந்த பூமி மேலே தான் தண்ணி இருக்குது. இந்த தண்ணிக்கு மேலே உத்தரம் இருக்குது. அப்போ தீபாரதனை எடுத்து இந்த கங்காவுக்கு காமிச்சா இந்த பூமி வரைக்கும் நம்மளுக்கு அந்த செவ்வாய் என்பது கடன், நோய், வழக்கு அனைத்தும் தீருமா? அப்போ கங்கா ஆராத்தி காமிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லுங்கள். நான் ஒரு நாள் போய் காமிச்சேங்க, எனக்கு கடன் நிவர்த்தி ஆகலை நீங்கள் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு 7 வாரமோ 11 வாரமோ அப்படி தொடர்ந்து காமிங்க. தினந்தோறும் நம்மளால் பண்ண முடியலனாலும். ஆனால் கோவிலில் இருக்கிறவங்க, அர்ச்சகராக இருக்கக்கூடியவங்க நம்ம தெப்ப குளத்துக்கு கங்கா ஆராத்தி காமிக்கலாம். அது அந்த தெப்ப குளம் புனிதம் அடையிருக்கு. அதே போல் கொடுமுடி, ராமேஸ்வரம், திருச்செந்தூரில் கடல் இருக்குது. அந்த இடத்துல கோவில் அர்ச்சகர்கள் வந்து கங்கா ஆராத்தி வந்து தமிழ்நாட்டில் நாடு நலம் பெற, மக்களுடைய வளம் செழிக்க, கடன் இல்லாத வாழ்க்கை நிம்மதியாக வாழ கங்கா பூஜை பண்ணலாம். இதை மெரினா பீச்சில் பண்ணலாங்களா? கண்டிப்பாக பண்ணலாங்கம்மா. ஏன்? அது கடல் இல்லையா? நாம் வச்சுக்கிட்டதான் மெரினா பீச்சுன்னு. ஆனால் அது கடல் தாய் தானே. நம்மளை பெற்ற தாய்க்கு பேர் இருக்குது, அதுக்கு கடல் தாய் தானே முதல் பேர். அதுக்கப்புறம் தானே நம்ம ஆங்கில வார்த்தை பீச்சாக எடுத்துக்கிட்டோம். கடல் தாய்க்கு நீங்கள் கங்கா ஆராத்தி காமிக்கிறது யாரை கேட்கணும் சொல்லுங்கள்? சேதாரம் இல்லாமல் கடலை அசிங்கப்படுத்தாமல் செய்யணும், அதானே? பெரிய பெரிய நாட்டுகளை எல்லாம் கடலை புனிதமாக வச்சுருக்காங்க. நம்ம நாட்டிலையும் இருக்கக்கூடிய கடலை நம்ம புனிதமாக வச்சுக்கிறதுக்கு கடல் தாயை சுத்தமாக வச்சுக்க வேண்டியதான். நம்ம வெளியில் இருக்கக்கூடிய அசூசி எல்லாம் நம்ம அந்த கடலில் போடக்கூடாது. ஏன்னா கடல் தாய் மன்னிக்காது. அதனால நீங்கள் அதை செய்யுங்க. பேரே பாருங்கள், கடல் தாய். நீங்கள் கர்ப்ப தாயத்தை நீங்கள் நினச்சிட்டீங்க, அது கடல் தாய். அந்த கடல் தாய்ங்கிறது சாதாரண விஷயமா? அந்த கடல் கொந்தளிச்சதுன்னா உங்களால் தாங்க முடிஞ்சுதா? அதுதான். அப்போ அவங்கள என்னைக்காவது ஒரு நாள் இந்த நதினால எனக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது நதி பூஜை பண்ணுனா உங்கள் விதி பூஜையே மாறுமா மாறாதா சொல்லுங்கள்? இதுதான் அதனுடைய பாயிண்ட். நாங்கள் எத்தனையோ நதி பூஜை, மலைகளை எல்லாம் நிறையா பேர் தத்தளிச்சாங்க. அப்போல்லாம் கங்காதேவிக்கு போய் கங்கா பூஜை பண்ணோம், ஒரு மாற்றம் கிடைச்சது. உங்களுக்கும் மாற்றம் கிடைக்கும். செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றிங்க.